Praise the Lord. Hallelujah. மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. அன்பு இல்ல உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே, அன்பு இல்ல உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே, இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே, இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே, மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கும் மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும், பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்து விடும், பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும், பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்து விடும், சொந்தங்களும் பந்தங்களும் எல்லாமே மாறிவிடும், பாசங்களும் நேசங்களும் எல்லாமே மாறிவிடும், சொந்தங்களும் பந்தங்களும் எல்லாமே மாறிவிடும், பாசங்களும் நேசங்களும் ஒரு நாள் மாறிவிடும், மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. நம்பினோர் எல்லாரும் ஒரு நாள் கைவிடுவார், நம்பிக்கை நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டார், நம்பினோர் எல்லாரும் ஒரு நாள் கைவிடுவார், நம்பிக்கை நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டார், கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்துவிடு, காலம் இல்ல நேரம் இல்ல அன்புக்குள்ள வந்துவிடு, கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்துவிடு, காலம் இல்ல நேரம் இல்ல அன்புக்குள்ள வந்துவிடு, மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. வாலிப உள்ளமே சீக்கிரம் மனம் திரும்பு, வாலிப நாட்களில் இயேசுவிடம் வந்துவிடு, வாலிப உள்ளமே சீக்கிரம் மனம் திரும்பு, வாலிப நாட்களில் இயேசுவிடம் வந்துவிடு, ராஜாதி ராஜா சீக்கிரம் வருகிறார், ராஜாவை சந்திக்க நீயும் ஆயத்தப்படு, ராஜாதி ராஜா சீக்கிரம் வருகிறார், ராஜாவை சந்திக்க நீயும் ஆயத்தப்படு, மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே உங்களை சந்திக்கும்படியாக இந்த நாளுக்குரிய வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர் என்கிற இயேசுவே மெய்யான தேவன் என்கிற இந்த நற்செய்தியை இந்த பகுதி வாழ் மக்களுக்கு அறிவிப்பதில் நாம் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். கொஞ்ச நேரம் தயவு செய்து கோவப்படாம ஒரு 10 நிமிஷம் இந்த வார்த்தைகளை கேளுங்க. இது கடைசி நேரமா, கடைசி காலமாக இருக்கிறது. எல்லா நாளும் சண்டே வரும், எல்லா நாளும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் எச்சரிப்பு சத்தமானது இந்த பகுதிக்கு இப்போது வந்திருக்கிறது. வேதமானது சொல்லுகிறது, தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் அவனை நியாயத்தீர்ப்புக்குள்ளாக கொண்டு போக மாட்டார் என்று. இந்த உலகமும் எச்சரிப்பை ஒன்று கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆற்றின் பக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு அரசாங்கம் ஒரு வெள்ளம் வருவதற்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்து அந்த ஜனங்களை பாதுகாக்கிறது. ஒரு மழை வந்தால், ஒரு நிலநடுக்க வந்தால், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அரசாங்கமானது ஜனங்களை தப்பித்துக் கொள்வதற்கு, இந்த சரீரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. நீங்கள் அநேக சிகரெட் பட்டைகளை அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா, சிகரெட் விற்கிறவங்க கூட அந்த படத்துல வாய் புண்ணு வந்து இந்த சிகரெட் பிடிச்சா வாய் புண்ணு வரும், கேன்சர் வரும் எச்சரிப்பு கொடுக்குது. ஆனாலும் அநேகர் அதை பிடிக்கிறாங்க. ஒரு குடி பாட்டில கூட மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடுன்னு சொல்லுது. ஆனாலும் அதை படிச்சு கூட அநேகர் பிடிக்கிறாங்க. இதனால என்ன, எப்படியாவது தன்னோட சந்தோஷத்தை, தன்னோட சமாதானத்தை அந்த பாட்டில் தராதா? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சமாதானம் தருமா அந்த பாட்டில்? அந்த சிகரெட் அதை பிடிப்பதனால் ஒரு 5-10 நிமிஷம் சமாதானம் தருமா கேட்டா, திரும்பவும் அவனுக்கு சமாதானத்தை இழந்து போறான். திரும்பவும் பிடிக்கிறான், திரும்பவும் சிகரெட் பிடிக்கிறான், திரும்பவும் தீய பழக்கங்கள்ல போறான். அப்படின்னா அவனுக்கு என்னதான் விடுதலை? ஒரு தவறான பழக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்னதான் விடுதலை? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 2000 வருஷத்துக்கு முன்பாக மனிதனாக அவதாரம் எடுத்த ஒளியாக இருந்த தேவன் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று, மனிதன் எப்படி இந்த பூமியில் வாழ முடியும் என்று, அப்படியான அந்த இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். உலகம் தராத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. 2000 வருடங்களுக்கு முன்பாக மனிதனாக இயேசு கிறிஸ்து சொன்னார், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு தெரியாது, எது தெய்வம் என்று தெரியாது, எது உண்மை, எது போலி, எது சத்தியம், எது தவறு என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதற்காகவே இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனாக பிறந்து பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்ற அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன் அதை அவர் சொல்ல வேண்டும்? ஏனால் அவர்தான் நம்மை படைத்த தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய தகப்பனாக இருக்கிறார். அந்த தகப்பனார் தான் சொல்கிறார், உலகம் தராத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று. இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேக பேர். ஒரு வீட்டுல போய் கேட்டா ஒன்னா இருப்பாங்க, ஆனா குடும்பத்துல, வீட்டுல கணவன் மனைவியும் பேச மாட்டாங்க, பிள்ளைங்களும் தகப்பனும் பேச மாட்டாங்க, குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் பேசாம இருக்குது. காரணம் என்ன? அந்த சமாதானத்தை இழந்துட்டாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தவர் சொன்னார், உலகம் தராத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக மக்களுக்கு தேவன் ஒருவரா, 2 பேரா, 3 பேரா தெரியாம அநேகர் குழப்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் பாதியில தான் நாம் எல்லாரும் கிறிஸ்தவனா இருப்போம். சில பேரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி ஆயிருப்பாங்க. ஆனால் நம்மலாம் அதிகபட்சம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம கிறிஸ்தவனா இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ, ஏதோ ஒரு வியாதிக்காகவோ வாழ்க்கையில சமாதானம் இல்ல, அதனால நான் இயேசு கிட்ட வந்தேன்னா சொல்லுவாங்க. ஏன்பா நீ இயேசு கிட்ட வந்தேன்னு கேட்டா, எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது அதனால நான் இயேசு கிட்ட வந்தேன்னு சொல்லுவாங்க. ஏன்பா இயேசு கிட்ட வந்தேன்னு கேட்டா, எனக்கு இந்த வியாதி இருக்குது அதனால இயேசு கிட்ட வந்தேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த வியாதி வந்தது அதனால இயேசு கிட்ட வந்தேன்னு சொல்லுவாங்க. ஏன்பா இயேசு கிட்ட வந்தேன்னு சொன்னா, ரொம்ப நாளா எனக்கு வேலை இல்லாம இருந்தது, கல்யாணம் ஆகாம இருந்தது, குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருந்தது, அதனால இயேசு கிட்ட வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இயேசு கிட்ட வந்திருக்கிறாங்க.
ஆனா வந்த ஜனங்கள் அப்படியே இயேசு மாத்திரம் போதும் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அதிகமா பைபிள் படிக்கிறது கிடையாது, அதிகமா கிறிஸ்துவம் வருகிற வழியை பார்க்கறது கிடையாது. இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு இப்ப கேட்டீங்கன்னா ஏசப்பதாப்பா தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்க இருக்கிறான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து எப்போதுமே நாம் யூதர்கள் அல்ல, நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, நாம் புறஜாதிகள், நாம் எல்லாம் அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்தோம், விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தோம். நமக்கு தேவன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். எந்த ஒரு காலத்திலும் மனிதரிடத்தில் தேவன் என்பவர் கர்த்தர் எல்லாரிடத்திலும் பேச மாட்டார். தேவன் எப்போதுமே அன்றைக்கு இந்த பூமியை தண்ணீரால் அழிப்பதற்கு தேவன் ஒரு நோவா என்கிற மனிதனை தெரிந்து கொண்டார். அந்த ஒரு மனிதன் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே செய்தி கொண்டு வந்தார். அன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே தேவனை பார்க்க முடியாது. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனை காண வேண்டும் என்றால் ஜனங்கள் எப்போதுமே ஒரு தீர்க்கதரிசியை தான் நம்பியிருப்பாங்க. அந்த தீர்க்கதரிசி தான் தேவனிடத்தில் பேசுவாங்க. அதே போலதான் நோவா என்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவன் பேசி நீ ஒரு பேழை கட்டு, அந்த பேழைக்குள்ள ஜனங்களை கொண்டு வா. 120 வருஷம், ஏறத்தாழ 100 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் செய்தார். அந்த பிரசங்கத்தை கேட்டு வெறும் 8 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க. ஜலப்பிரளயம் வந்தது, தண்ணீரினால் உலகம் அழிந்தது. தீர்க்கதரிசி சத்தத்துக்கு ஜனங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு காலத்திலும் அதே போலதான் பாவத்தில், எகிப்தில் பாவத்தில் அடிமைதனமாய் இருந்த ஜனங்களை தேவன் மொத்தமா அப்படியே வெளியே கொண்டு வரல. யார் மூலமா கொண்டு வந்தார்? தீர்க்கதரிசி என்கிற மோசே மூலமா தான் தேவன் கொண்டு வந்தார். அந்த மோசே சத்தத்தை யார் கேட்கிறாங்களோ அவங்க தான் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. அப்படியாக தேவன் ஒவ்வொரு நாளும் தீர்க்கதரிசிகள் மூலமா இடைப்பட்டு கொண்டே வருகிறார். நமக்கு தான் தீர்க்கதரிசிகள், நாமெல்லாம் புறஜாதி ஜனங்கள், இந்திய பட்டணத்தில் வாழ்கிற புறஜாதி ஜனங்கள். நமக்கு தீர்க்கதரிசியை கண்டு பழக்கப்பட்ட ஜனங்கள் அல்ல. நம்மளுக்கு தான் தீர்க்கதரிசினா புதுசா இருக்குது. இந்த பரிசுத்த வேதாகமானது முழுவதும் தீர்க்கதரிசிகள் மூலமா எழுதப்பட்டது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமாக தீர்க்கதரிசிகள் மூலமா எழுதப்பட்ட புத்தகம் இது. இது தீர்க்கதரிசிகள் இல்லாமல் இதை யாரும் வாசிக்க முடியாது. தேவன் இதுல ஒரு வார்த்தை கூட தீர்க்கதரிசி மூலமா தான் பேசிக் கொண்டு வந்தார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானன் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை வைத்துதான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் இயேசுவை அறிமுகப்படுத்தினார். நமக்கு தெரியவில்லை என்றால் தயவுசெய்து வேதாகமத்தை படியுங்கள் சகோதரி சகோதரியே. நாம் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்தது உண்மைதான். நம் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளம் செய்தது உண்மைதான். நமக்கு சுகத்தை கொடுத்தது உண்மைதான். ஆனால் அதற்கு மாத்திரமே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரவில்லை. அது ஒரு மனிதனை இயேசு பக்கம் கொண்டு வரதுக்கு உண்டான அது முதலாவது இழுப்பு, அது முதலாவது காரியம், சுகமளித்தல், அற்புதங்களை செய்தல். அதை கொடுத்துதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றன்றதை செஞ்சு கேளுங்க. அவர் உங்கள் சரீரத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, உங்கள் ஆத்துமாக்கும் அவர் தான் தேவன். உங்கள் ஆத்துமா ரட்சிப்புக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். வாங்கப்பா சத்தியத்தை கேளுங்கப்பானா எல்லாரும் வரமாட்டாங்க. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அற்புதங்களை செய்து காண்பித்தார், அடையாளங்களை செய்து காண்பித்தார், காற்றையும் கடலை அதட்டி தான் யார் என்பதை காண்பித்தார். மனிதனை அந்த குருடனுக்கு சேர உண்டாக்கி கண்ணில் எதுக்கு பூசினார்? நான் தான் அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் ஆதாமை மண்ணால் உருவாக்குறது நான் தான் என்று இயேசு கிறிஸ்து காண்பித்தார். ஒரே தேவன். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து எதற்காக செய்தார்? வானத்திலிருந்து அந்த 5 மீன் அந்த அப்பங்களையும் மீன்களையும் தேவன் 5000 பேருக்கு எப்படி போஷித்தார்? அவர் பழைய ஏற்பாடு காலத்தில் நான் மோசே காலத்தில் வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்தேன், இறைச்சியை கொண்டு வந்தேன் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். யார்? இயேசு கிறிஸ்துவானவர். இதை ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் இயேசு கிறிஸ்து வேற, பிதா வேற, பரிசுத்த ஆவி வேற என்று தேவனை கூறு போட்டு விட்டார்கள். தேவன் என்பவர் ஒருவர் மாத்திரம்தான். பழைய ஏற்பாடு காலத்தில் பிதாவாக இருந்தார். புதிய ஏற்பாடு காலத்தில் அந்த வார்த்தை மாம்சமாக மனிதனாக பூமிக்கு வந்தார். இன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் பிதாவாகிய தேவன் மோசே மூலமாக வெளிப்பட்டார், தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்பட்டார். புதிய ஏற்பாடு காலத்தில் யோவான் ஸ்நானன் மூலமாய் வெளிப்பட்டார். இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் மூலமாக தேவன் வெளிப்பட்டார்.
அவர் இன்றைக்கு மாத்திரமே எப்படி ஒரு ஒரு எல்லா மனிதர்கள் மூலமா வெளிப்படுவார்? கிடையவே கிடையாது. பரிசுத்தாவி பூமியிலே மக்களிடத்தில் பேசுவதற்கு ஒரு சரீரம் தேவை. அதுதான் தீர்க்கதரிசிகள். தயவு செய்து வேதத்தை எடுத்து வாசிங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் அவர் குமாரன் மூலமாய் திருமணம் பட்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இன்றைக்கு என்னவாக இருக்கிறார்? குமாரத்துவம். இயேசு மாத்திரம்தான் 33 வருஷம் தான் சரீரத்தில் இருந்தார். இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றில் பிறந்து 33 வருஷம் தான் அவர் மனிதனா இருந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் என்னவாக இருக்கிறார்? அந்த இயேசுவானவர் இன்றைக்கு வார்த்தையாக இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நீங்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள். ஆமால, தேவன் எல்லா தீர்க்கதரிசி மூலமா தானே பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்ல? அநேக சபை ஸ்தாபனங்கள் எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே போதித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு வந்தார், அற்புதம் செய்தார், சுகத்தை கொடுத்தார். இல்லை, அது அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு. இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே இருக்கிறார்? இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ வேதத்தை வாசி. தேவன் எப்பொழுதுமே தீர்க்கதரிசி மூலமாய் தான் இடைப்படுகிறார். அதனால்தான் இன்னைக்கு அநேக குழப்பமுள்ள ஜனங்கள், அநேக சபை ஸ்தாபனங்கள். தெருவுக்கு 10 சபை இருக்குது. தெருவுக்கு 10 சபை. ஒரு சபைக்கு போனா இயேசுதான் தேவன்றாங்க. ஒரு சபைக்கு போனா இயேசு 3 பேர்ன்றாங்க, தேவன் 3 பேர். இன்னொரு சபைக்கு போனா இருத்துவம் தேவன். இன்னொரு சபைக்கு போனா சனிக்கிழமை சபைக்கு போனா ஞாயிற்றுக்கிழமை போக கூடாது. இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. இந்து ஜனங்கள் தான் 330 கோடி தேவர்கள் சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்துவத்தில் 25,000 உபதேசங்கள் இருக்கிறது. இதில் எது சரி, எது தவறு? பரிசுத்த வேதாகம் மாற்றம்தான் உண்மையான சத்தியம் என்ன என்பதை போதிக்கிறது. சத்தியாவியாகி அவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இன்றைக்கு ஜனங்கள் வேதாகமத்தை படிப்பதை குறைத்து விட்டார்கள். கிறிஸ்துவம் வருகிற வழியை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். எந்த சபையும் இதை போதிக்கவில்லை. அதனால்தான் இவ்வளவு உபதேசங்கள். ஒரு சபை முக்காடு போடுந்து, ஒரு சபை நகையேடு, ஒரு சபை சொல்லுது வெண்வஸ்திரம் போட்டுக்கோ. இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது. இதுல எதுதான் உண்மை? குடும்பத்துல பிரச்சனை போய், தெருவுல பிரச்சனை போய், இப்ப சபைக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது. காரணம் என்ன? சமாதான கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்பதை பாருங்கள். இன்றைக்கு பண ஆசை பிரியர்களாயும் எங்க போனாலும் பணத்தை கூட சபைக்கு இடம் வாங்கணும், இதை செய் அதை செய்கின்றாங்க. ஆனால் தேவனுடைய வசனத்தின்படி யார் உங்களை வழிநடத்தினார் என்பதை பாருங்கள். ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம்தான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையை சொல்லுவார். இன்றைக்கு இருக்கிற அநேக போதகர்கள் என் இடத்தில் தேவன் பேசினார் என்று தவறான உபதேசத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். தேவன் எந்த மனுஷங்கிட்டே பேச மாட்டாரு. தேவன் ஒருவர் பேசுவார் என்றால் அது தீர்க்கதரிசி ஒரு இடத்தில் மாத்திரம்தான். அன்றைக்கு மோச இடத்தில் மாத்திரம்தான் தேவன் பேசினார். அன்றைக்கு நோவா இடத்தில் மாத்திரம்தான் பேசினார். மோசையோட சத்தத்தை தான் நம்ம தேவன் மோச கிட்ட பேசுவார், மோசை நம்ம கிட்ட பேசுவார். எல்லார்கிட்டையும் பரிசுத்தாவி பேச மாட்டார். ஒரே ஒருவர்கிட்ட தான் தேவன் பேசுவார். அவர் தான் தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த தீர்க்கதரிசியை மக்கள் காண தவறிவிட்டால் அவர்கள் ரட்சிப்பு இழந்து போவார்கள். மோசையோட சத்தத்தை கேட்காதவர்கள் கானான் தேசத்துக்கு போய் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படி என்றால் என் அன்பான சகோதரி சகோதரியை, இந்த குழப்பமான சூழ்நிலையில் தேவன் ஒருவர் என்பதை இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி வந்துதான் தேவன் அவர் மூலமாய் சொன்னார். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி தேவன் அனுப்பியிருக்கிறார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று தேவன் வாக்குறுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இதோ 7ஆம் தூதனின் சத்தத்தின் நாட்களில் அவன் எக்கால ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அநேகர் எல்லா சபையிலும் சொல்றார் இயேசு வருவார் வருவார் வருவார். இல்லை, இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். இயேசு கிறிஸ்து இப்போது இங்கே இருக்கிறார். அவர் வார்த்தையாக வந்து விட்டார். தீர்க்கதரிசி மூலமாய் வந்து விட்டார். முதலாம் வருகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்றால் யோவான் ஸ்நானம் இல்லாம இயேசுவை பார்க்க முடியாது. யோவான் ஸ்நானம் கிட்ட வரணும். யோவான் ஸ்நானம் சொல்வார், இதோ மேசியா அப்படின்னு அடையாளம் காட்டுவார். அதே போலதான் இன்றைக்கும் நாம் ஆராதிக்கலாம், சபைக்கு போய் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லலாம், அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் இயேசு எங்கே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
2000 வருடத்துக்கு முன்பு அந்த இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து, அதே இயேசு கிறிஸ்து திரும்பவும் ரட்சித்த நம்மளை மீட்டெடுக்க போக வருகிறார். அந்த மீட்டெடுக்க போகிற வருகிற சபைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, வானத்துல வந்து நிப்பாரு, நம்ம எல்லாம் முகமுகமா காப்போம். அதெல்லாம் பொய், அதெல்லாம் தயவு செஞ்சு தவறான உபதேசம். இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்து மனுஷனோட வாழ்ந்தார். 33 வருஷம் மனுஷன்கிட்ட அவர் பேசினார், தீர்க்கதரிசி மூலமாய் பேசினார். இப்போதும் இரண்டாம் வருகையிலே அவர் இன்றைக்கு வார்த்தையாக நம்மத்தில் வந்து விட்டார். இன்றைக்கும் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து அவர் மூலமாய் வந்து விட்டார். அந்த தீர்க்கதரிசி தான் சொல்கிறார் யாரு தேவன் என்று. இயேசு கிறிஸ்துவானவர் இப்போது எங்கே இருக்கிறார் என்பது அந்த தீர்க்கதரிசி தான் உனக்கு அடையாளம் காட்டணும். எந்த சபையோ சபை பாஸ்டரோ உனக்கு தேவனை அடையாளம் காட்ட முடியாது. இயேசுன்னு சொல்லி இந்த பூமியில சொபஸ்டிக்கா வாழலாம், எல்லா அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்க்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால எந்த சபையும் ஞானஸ்தானம் எடுக்கவும் போதிக்காது. பிதா குமார் பரிசுத்தாவி பட்ட பெயர்ல எடுத்தா சொல்லுவாங்களே தவிர இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனா எல்லா சபை பாஸ்டரும் பாருங்க, எல்லா சபைக்கு போங்க, பேய் ஓட்டினா இயேசு நாமத்துல போன்னு சொல்லுவாங்க. ஒரு வண்டி வாங்கினா இயேசு நாமத்துல பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டினா இயேசு நாமத்துல பிரதிஷ்டை செய்வாங்க. ஒரு ஜெபிக்கும் போது இயேசு நாமத்துல ஜெபிப்பாங்க. ஆனா ஞானஸ்தானம் எடுக்கும் போது அப்போது இயேசு நாமத்தை சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பாவம் மன்னிக்கப்படணும்னா இயேசுன்னு சொன்னால்தான் பாவம் மன்னிக்கப்படும். ஏன்னா இயேசுன்ற பேர்ல தான் ரத்த சிந்தி மரித்தார். இயேசு கிறிஸ்துன்ற பேர்ல தான் அவர் ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்துன்ற பேர்ல தான் அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துன்ற பேர்ல தான் இந்த பூமிக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அப்ப நாம் மாத்திரம் பிதா குமார் நாமத்தை ஞானஸ்தானத்தால் நம்ம பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? இதுதான் சபை தவறான பக்கமா வழிநடத்தி கொண்டிருக்கிறது. என் அன்பான சகோதரி சகோதரி, இயேசு கிறிஸ்து மனிதனா பூமிக்கு வந்த பிறகு 12 பேர் தான் அவரோட சீஷரா இருந்தாங்க. இன்னைக்கு சபைகள் 5000 10,000 கோடி கணக்கில் இருக்கிறாங்க. எப்படி இருக்க முடியும்? சரியான சத்தியத்தின் பக்கமா வழிநடத்துற சபையில சொற்ப ஜனம் தான் இருப்பாங்க. 20 லட்சம் பேர் மோசை கொண்டு வந்தாலும் 2 பேர் தான் கானாதேசத்துக்குள்ள போறாங்க. நோவா பேழைக்குள்ள வெறும் 8 பேர் தான் போனாங்க. இயேசு கிறிஸ்து கூட வெறும் 12 பேர் தான் சீஷரா இருந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும் போது 12 பேர் தான் எபேசு சபையில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு சபையில லட்சம் பேர் போறாங்களே, காரணம் என்ன? அவங்க தேவைக்காக தான் போறாங்க, இயேசுவுக்காக யாரும் போல. ஆனால் இன்றைக்கு வேதவசனம் சொல்லுது, இயேசுவை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவும் அறிவதுதான் நித்திய ஜீவன். இன்றைக்கு சபையை அறிவதனாலேயோ மற்ற காரியங்களை அறிவதனால நித்திய ஜீவன் அல்ல. இயேசு இன்றைக்கு என்னவா இருக்கிறார் என்று சபைய சகோதர சகோதரிகளை தெரிந்து கொள்ளுங்கள். எப்போதுமே தேவன் தீர்க்கதரிசி மூலமா தான் ஜனங்களிடத்தில் பேசுவார். இன்றைக்கும் தேவன் ஒரு தீர்க்கதரிசி நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி தான் இன்றைக்கு தேவன் எங்கே இருக்கிறார், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார், நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம், தேவன் ஒரு வந்துச்சா இல்லையா. இன்னைக்கு அநேக பேர் கேட்டா வரலன்னு இல்ல. அப்ப தேவன் வரலன்னா சபையில அப்ப யாரை ஆராதிக்கிறோம்? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் சபையில் ஆராதிக்கிறோமே. வராத இயேசு கிறிஸ்து ஏன் சபையில் ஆராதிக்கணும்? ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீசஸ் இஸ் ஹியர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இங்கே வந்து விட்டார். அவரை காண வேண்டும் என்றால், அவரிடத்தில் பேச வேண்டும் என்றால் இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் உனக்காக எனக்காக தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார். இயேசு கிறிஸ்து அவருடைய திட்டத்துக்காக நாம போனோம். தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தும் விசேஷம் 7 சபைக்கால தூதனை பத்தி பேசுகிறது. நாம் இப்போது 7ஆம் சபைக்கால தூதன் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 7ஆம் சபைக்கால தூதனை தெரிந்து கொள்ளாமல் நீ அந்த மறுரூபமாகி பரலோகத்துக்கு போக முடியாது. உன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்காம உன் பாவம் மன்னிக்கப்படாது. தேவன் ஒருவர் என்பதை இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி தான் வந்து சொன்னார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி தான் வந்து சொன்னார். அந்த தீர்க்கதரிசி தேவன் அல்ல, அவர் ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர் பெயர் வில்லியம் மரியம் பிரெனாம். எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வேத வசனத்தோடு பாருங்கள். இதைதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவங்க இவைகளே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி நீ வேதத்தில் ஒப்பிட்டு பார். இந்த தீர்க்கதரிசி மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போகிற வழியை இவர் காண்பிக்கிறார். அன்றைக்கு இயேசுதான் வழியா இருந்தார். அந்த வழியை காண்பிக்க யோவான் வந்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இந்த நாளில் பூமியில் இருக்கிறார். அந்த வழியை காட்ட இன்றைக்கு யோவான் ஸ்நானன் வந்திருக்கிறார். எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்நானனை போல ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்கன்னு வேதம் சொல்லும் போது நல்ல தீர்க்கதரிசி தேவன் அனுப்ப மாட்டாரா? கள்ள கிறிஸ்துக்கள் வரும்போது நல்ல கிறிஸ்து தேவனாக இருக்க மாட்டாரா?
இன்றைக்கு தேவன் வார்த்தையாக வந்திருக்கிறார், மனிதனாக அல்ல, வார்த்தையாக வந்திருக்கிறார். அதற்காக நீங்க தீர்க்கதரிசி சத்தத்துக்கு செவி கொடுங்கள். மேலும் உங்களுடைய கேள்விகளுக்கு தயவு செய்து வந்து எங்களிடத்தில் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள். தீர்க்கதரிசி இல்லாமல் சபை நடத்துவது தவறு. தீர்க்கதரிசி சத்தத்தை இல்லாமல் தேவனை பார்க்கவும் முடியாது. தயவு செய்து சபை நடத்துங்கள், ஆனால் தீர்க்கதரிசியை ஜனங்களுக்கு போதியுங்கள். ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான், அவர் பெயர் வில்லியம் மரியம் பிரெனாம். அவர் இல்லாமல் இந்த நாளுக்குரிய தேவனை பார்க்க முடியாது. சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ சிஸ்டர். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. சபையானது பிருந்தாவனம் 2வது தெருவில் இருக்கிறது. சபை பேர் சர்ச் ஆஃப் பேனகன் கிறிஸ்டியன், மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவின் சபை. நீங்கள் வர விருப்பம் உள்ளவர்கள், வேதத்தை தெரிந்து கொள்ள விருப்பவர்கள் தயவு செய்து வந்து இந்த நாளுக்குரிய தேவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சபைக்கு வாருங்கள். வந்து உங்களுடைய எல்லா வேதாகம கேள்விகளை இலவசமாய் சந்தேகங்களை பெற்றுக் கொண்டு போங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ரெட் கலர் பட்டன் தானே? இயேசு கிறிஸ்து மூலமாய் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளையா ஆகும்படியா எங்களுக்கு அப்படியாய் ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். இந்த வேளையிலும் தேவன் எங்களை மகிமையாய் வைத்திருக்கிறார். நாங்களும் ஒரு நல்ல பிள்ளைகளாய் தேவனிடத்தில் ஒரு சரியான மனிதனாய் ஜீவிக்கும்படியாய் அவர் சொந்த பலத்தினால், அவர் சொந்த பரிசுத்தத்தினால் எங்களை வழிநடத்தி வந்தார். இப்போ தேவ மகிமைக்கென்று ஒரு பாடலை பாடுவோம். சகோதரர் எல்லோரும் கேளுங்கள். தேவன் இந்த பாடல் மூலமாய் உங்கள் இருதயத்தை மாற்றுவார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போகவில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போகவில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடார். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம்.
நீ அவரை முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரை முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ஆமீன், ஆமீன். தேவன் தாய் கூட இந்த உலகத்துல மறந்து போகலாம். பிள்ளை கூட, சிங்கம் கூட குட்டிகளை மறந்து போகலாம். ஆனாலும் நான் நேற்றும் இன்றும் மறவாத தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னார். உலகம் தோற்றும் முன்னே நான் உன்னை முன்குறித்தேன் என்று சொன்னார். இந்த உலகத்துல அநேக பேர் ஆண்டவர் கஷ்டம் மத்தியில பிள்ளைய கூட அந்த குப்பை தொட்டியில போட்டு வீசுகிற இந்த உலகத்துல, அன்பு தணிந்து போகிற இந்த உலகத்துல தேவன் தாமே ஒரு மிருகத்துக்கு கூட அன்பை எப்படியா ஒரு குணலட்சணத்தை வைத்தார். ஒரு மனிதன் எப்படியா ஜீவிக்க வேண்டும். ஒரு மிருகம் கூட ஒரு வீடை கட்டுகுது, ஒரு குருவி கூட தன் கூடை கட்டுகுது, தன் குஞ்சுகளை கிட்டி சேர்க்க. அப்படியாய் மனிதனோ அவனோட அன்பு தணிந்து போகிறது. அவனோட அன்பு இந்த பொல்லாத உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல, சாபம் நிறைந்த உலகத்துல அவன் அன்பு தணிந்து போகுது. ஏன்னா சுயநலமா இந்த உலகத்துல வாழுகிறான். இந்த உலகம் என்ன, நான் வாழ்ந்தா போதும், தன் குடும்பம் வாழ்ந்தா போதும், அப்படியா போய்கொண்டு இருக்கிறான். ஆனா தேவன், மகத்தான தேவன் ஒரு மனிதனை படைத்து மனிதன் நித்திய ஜீவன் அடையும்படியாய் தன் இந்த பூமிக்கு வந்தார். அவர் எப்படியாய் தன் சொந்த சாயல ஒரு மனிதனை படைத்தார். மனிதன் மரணத்தை அடையும்படியாய், வியாதி அடையும்படியாய், நோய் வாய் படையும்படியாய், இனம சுகவீனமாய் அடையும்படியாய் ஒரு மனிதனை தேவன் படைக்கவில்லை. தேவன் எப்படி நித்தியம் உள்ளவராய் இருக்கிறாரோ, தேவன் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ, ஒரு மனிதனை எப்படியா ஆதாமை அப்படிதான் தேவன் படைத்தார். ஆனாலும் தேவனோட வார்த்தை அவன் மீறி நடக்கும் போது, அப்படியா அவன் வழி விலகி போகும்போது, அப்படியா அவன் பாவத்துக்கு உட்படுத்தான். அப்படியா ஏவாள் தேவனோட வார்த்தை மீறி நடக்கிறார். இனிக்கும் அநேக சபைகளிலும் தேவனோட வார்த்தை பேசாமல் தன் சொந்த காரியங்களை பேசும்போது தேவன் அங்கே இடைப்பட மாட்டார். தேவன் எப்போதும் ஒரு தனிப்பட்ட மனிதனோடு இடைப்படுகிறார். தேவன் எப்போதும் ஒரு ஊழியக்காரன் மூலமா இடைப்படுகிறார். அன்றைக்கு தேவன் ஒரு மனிதனை எப்படியா சுகத்தோடு நித்தியத்தோடு படைத்தாரோ, இன்றைக்கும் அதே தேவன் நான் நித்திய ஜீவன் வைத்து போவதே வாக்கு தத்தம் என்று சொன்னார். இன்னைக்கு அநேக சபைகள்ல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ வாழாகாமல் தலையாக்குவாள். இதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆனா மறுமைக்குரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் தருவதே நான் கொடுக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னார் தேவன். அப்படியே அந்த நித்திய ஜீவனை பெறும்படியா எங்கள் வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 2:38 படி நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம். அப்போ இன்றைக்கு ஒரே தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் ஒருவரே. அன்றைக்கு ஆதாம் கிட்ட 3 தேவன் வரவில்லை. தேவன் ஒரே தேவன் தான் ஆதாம் கிட்ட வந்து ஆதாமை உருவாக்கினார்.
இன்றைக்கும் அதே தேவன்தான், இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு தேவன் ஒரே தேவனாய் வென்றால் இன்றைக்கும் கடைசி வரைக்கும் அதே தேவன் பரிசுத்த ஆவியாய் இன்றைக்கு ஜீவிக்கிறார். இந்த அழிந்து போகிற இந்த உலகத்துல பாவத்திலும் கெஞ்சாலிலும் போதையிலும் அநேக பேர் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. சமாதானத்தை தேட ஒரு கொடியை நாடி ஓடுகிறார்கள், சாராய கடையை நாடி ஓடுகிறார்கள். சாராயம் என்றால் சாராயத்தை இப்படியா பருகும் போது எனக்கு இன்பமாய் இருக்கும், ஆனால் அது முடிவு பயங்கரமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அநேக பாவங்களை செய்யும் போது அது இன்பமாய் இருக்கும், ஆனால் அது முடிவு கொடூரமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அநேக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தேவனோட வார்த்தை பெற்றும் போது அதுதான் நித்திய ஜீவன் நம்மளுக்கு தரும். அநேகர் மனம் திரும்பலுக்கு இன்றைக்கு நாங்கள் எப்படியாய் அநேக சமாதானத்தோடு சுகத்தோடு வாழ்கிறோம் என்பதை இந்நாளுக்குரிய வார்த்தை மூலமா, இந்நாளுக்குரிய தேவன் இந்நாளுக்குரிய வெளிப்பாடு மூலமா நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாங்கள் சரியான ஒரு மனிதனாய் ஜீவிக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு தவறான காரியத்திலும் எந்த ஒரு தவறான செயலிலும் நாங்கள் ஈடுபடாமல் எந்த ஒரு முயற்சி இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கையை எளிமையாய் ஜீவிப்பது எங்கள் தேவன் நிச்சயமா தேவனை பெற்றுக்கொண்ட காரியம்தான். எங்கள் வாழ்க்கையில அப்படியே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்று சொல்கிறார் தேவன். அப்படியே உலகத்தை அநேக காரியங்கள் நம்ம செய்யலாம், நம்ம வீடு கட்டலாம், நம்ம நல்ல செல்வாக்கா இருக்கலாம். ஆனாலும் மகத்தான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்தில் பெறாவிட்டால் நீங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியாது. உங்க மாம்சத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இருக்கும், ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெறும்போது அப்போஸ்தலர் 2:38 அன்றைக்கு நோவா காலத்துல ஜலம் அழியும் போது பேழைக்குள் வந்துரு என்று ஒரே ஒரு நோவா அநேக கிறிஸ்துவர்கள் இருக்கும்போது அநேக நாகரீகம் இருந்த மனிதர்கள் இருக்கும்போது பேழைக்குள்ளே வந்து மனம் திரும்புகள் என்று சொன்னார். ஆனா ஒரே ஒரு நோவா தான் அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கும் அதே வார்த்தை நாங்கள் சொல்லுகிறோம். அநேக சபைகள் இருந்தாலும் இன்று நாளுக்குரிய சகோதர சிநேகம் எப்படியாக ஒரு மனிதன் தேவனோடு ஜீவிக்க வேண்டும், எப்படியா ஒரு மனிதன் தேவனோடு வாழ வேண்டும் என்பது இந்நாளுக்குரிய வார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. தேவன் தான் பரிசுத்த ஆவியா இருக்கிறார், தேவன் தான் நித்திய ஜீவனா இருக்கிறார். அந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அநேக பேர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இயேசு கிறிஸ்து பேசியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு தேவன் எப்படியா இருக்கிறார் என்பதை காண தவறிவிட்டார்கள். நாங்கள் எப்படியா இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், எப்படியா இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கை நித்தியத்துக்கு போக ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே நீங்களும் இந்த வார்த்தை பெற வேண்டும் என்றால் இந்நாளுக்குரிய வார்த்தை உங்களுக்கு என்ன வெளிப்பாடு, இந்நாளுக்குரிய வார்த்தை எப்படியா இவங்க அநேக கிறிஸ்துவ போல பேசிக்கொண்டு இருக்கிறாங்க நினைக்காதீர்கள். இது உண்மையான சத்தியம் என்பதை நீங்கள் எப்படி அறிய வேண்டும் என்றால் எங்களோடு வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். கிருபையாய் எங்களுக்கு தேவன் இந்த வார்த்தை கொடுத்தார். அன்றைக்கு நோவாக்கு கிருபையாய் தேவன் அந்த பேழையை கொடுத்தார். இன்றைக்கும் கிருபையாய் இந்த ராப்சர் என்றும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுபோல நீங்களும் இந்த வார்த்தை பெற்றுக்கொள்ளும் என்றால் எங்கள் சகோதரோடு வந்து இந்த வார்த்தை கேளுங்கள். அதுக்கு உண்டான எல்லா விளக்கத்தையும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை மாத்திரம் உங்களை மனம் திரும்புதல் கொண்டு வரும். இந்த வார்த்தை மாத்திரம் எல்லா பாவங்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். இதுவே மெய்யான சத்திய வார்த்தையா இருக்கு. அது தேவனோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த மங்களபுர பகுதியில் வாழ் மக்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே எப்படா லீவு கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஆனா நல்லா சாப்பிட்டு நல்லா ஒரு குடிய போட்டு நல்லா வீட்டுல தூங்கி கொண்டு இருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாருடைய பேரண்ட்ஸோட கனவு என்னன்னா எப்படியாவது என் பிள்ளை என் கணவர் இந்த குடி பழக்கத்திலிருந்து இந்த தவறான தீய பழக்கத்திலிருந்து எப்படியாவது விடுவிக்க மாட்டாரா, விடுதலை ஆகி வர மாட்டாரா என்று அநேக சகோதரிமார்கள் வீட்டில் இருந்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள். என் பிள்ளை எப்படியாவது
ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும், என் கணவர் எப்படியாவது உத்தமமான வாழ்க்கை வாழணும்னு எல்லாருடைய எண்ணமா இருக்கிறது. ஆனா இந்த கடைசி காலத்துல இந்த தீய பழக்கம் குறையும்படியாக ஒரு சிகரெட்ல கூட பாருங்க, அந்த அட்டையில என்ன போட்டிருக்கு? சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வாயில புண்ணு வந்து கேன்சர் போட்டிருக்கோம். ஆனா அது தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்றோம்? புகை பிடிக்கிறோம், குடிக்கிறோம். ஆனா போர்டு போட்டிருக்கு, அந்த பாட்டில் என்ன போட்டிருக்கு? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு போட்டிருக்கு. கேடான ஒண்ணுதான் நம்ம என்ன பண்றோம்? குடிக்கிறோம். அரசாங்கமா சொல்லுது அது கேடுன்னு, ஆனாலும் வாங்கி குடிக்கிறோம். என் அன்பான சகோதர சகோதரி, உன்னை இயேசுவை தவிர வேற யாராலும் உனக்கு விடுதலை தர முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் உலக தராத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீ உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நீ அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலை ஆவாய். வேற எந்த வழியும் கிடையாது. 6 மாசம் 1 வருஷம் குடிய மறக்கிற அந்த கேம்புக்கு போனா கூட திரும்ப வந்து கூட குடிப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்துக்குள்ள கொண்டு வாருங்கள். அன்றைக்கு இயேசு கிட்ட வந்தார் ரட்சிப்புன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இயேசு உங்களுக்குள்ள வர விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். சகோதரர் சொன்னது போலதான், தயவு செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் விசுவாசிங்கள். ஒரே தேவன், மெய்யான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உங்கள் பாவங்களை மன்னிக்கப்பட முடியும். உங்கள் பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்காக அவர் மரித்தார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காகவே எல்லா பாடுகளையும் சுமந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து உங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் இருக்கிறார். மனுஷகுமாரனுக்கு பூமியில் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் விசுவாசிங்கள், அப்போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you brother, God bless you sister.